வணக்கம் வீட்டிலே மீண்டும் உங்களையே நம்ம தமிழ் டிலைட்டோட டிலைட் ரிவ்யூல சந்தில ரொம்ப சந்தோஷம். இதனால புதிய இடமா இருக்குன்னு பாக்குறீங்களா? நம்ம எப்போ மீட் பண்ற இடமா இருக்காது இந்த இடம். ஆக்சுவலா இப்போ நான் வந்து டிராவலிங்ல இருக்கேன். அதான் இப்போ ரீசெண்டா வந்து கோயம்புத்தூர் வந்தேன். ஸோ இங்க வந்து இந்த வீக்கெண்ட் என்ன படம் பார்க்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சிருக்கப்ப, இந்த வீக்கெண்ட் வந்து கிஸ்ஸு அண்டு சக்தி திருமகன் அண்டு தெலுங்குல வந்து ஒரு படம் வந்திருந்தது. மலையாளத்துல ஒரு நல்ல படம் வந்திருந்தது மிராஜ்ன்னு சொல்லிட்டு. ஹிந்தில ஒரு 2, 3 நிசாஞ்சின்னு சொல்லிட்டு நம்ம அனுராக் காஷ்யப்போட மூவில வந்தது. ஸோ இப்படிலாம் போயிட்டு இருக்கப்ப, நான் என்ன படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 கன்ஃப்யூஷனா இருந்தேன். அப்பதான் சரி ஃபர்ஸ்ட் நம்ம மிராஜ் பார்த்துடலாம். எது எது மிஸ் பண்றோமோ இல்லையா மிராஜ் பார்த்துடலாம் அப்படின்னு பார்த்து பிளான் பண்ணிட்டு இருந்தேன். நேத்தே போயிட்டோம். பட் கொஞ்சம் ஒர்க்ல இருந்தனால போக முடியல. பட் இன்னைக்கு நைட் செகண்ட் ஷோ வந்து போயிருந்தேன். படம் வந்து உங்களுக்கு வந்து எப்படி சொல்றது தெரியல. ஒரு சில நல்ல படங்கள் பார்க்குறப்ப நம்ம மனசுக்குள்ளே நம்மளே அறியாம ஒரு ஒரு விதமான சந்தோஷம் வரும் இல்லையா? அப்படி ஒரு சந்தோஷம் தாங்க. உங்களுக்கு வந்து நான் அப்படியே வந்து உங்களுக்கு ஜீத்து ஜோசப்னா எதுக்கு பெயர் பெற்ற உங்களுக்கு தெரியும். ஜீத்து ஜோசப்னாலே சர்ப்ரைஸ் அண்ட் எலிமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பெயர் பெற்ற ஒரு ஆள் தான். ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப அதாவது ஜீத்து ஜோசப் யாருன்னா உங்களுக்கு தெரியும் திருஷ்யம். நம்ம மோகன்லால் லாலேட்டன் வச்சு திருஷ்யம் பண்ணாரு. அதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் கூட ஒரு சில படங்கள் பண்ணியிருந்தாலும் இந்த திருஷ்யம் 2 பண்ணாரு. அதுக்கப்புறமா ஒரு சில படங்கள் இப்போ ராம்னு ஒரு படம் ஆரம்பிச்சாரு. அது இன்னும் ப்ராசஸிங்ல இருக்கு. அது இல்லாமல் இப்போ திருஷ்யம் 3 ஸ்டார்ட் பண்ண போறாரு. இந்த இடைப்பட்ட கேப்ல மனுஷன் எப்படிதான் இந்த படத்தை வந்து சூஸ் பண்ணி பண்ணாரு தெரியல. எப்போ ஸ்டார்ட் பண்ணா எப்போ முடிச்சாரு அவ்வளோ ஸ்பீடு. படம் வந்து அவ்வளோ சூப்பராக எடுத்துருக்கு. அப்படி நீங்க வந்து ஜீத்து ஜோசப் படம் தான் உங்களுக்கு தெரியும். அதாவது அவர் படத்துல வந்து நிறைய சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் இருக்கும். த்ரில்லர் தான் டெஃபினெட்லி படம் வந்து த்ரில்லர் மூவி தான். ஆனால் அந்த த்ரில்லர் எலிமெண்ட்குள்ள எவ்வளவு எந்த அளவுக்கு சர்ப்ரைஸ் இருக்குமோ அந்த அளவுக்கு சர்ப்ரைஸ் வைப்பாரு. அது இல்லாம கிளைமேக்ஸ் பாத்தீங்கன்னா அப்பா படம் முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைச்சோம்னா இன்னும் முடியல அப்படின்னு சொல்லி இன்னொரு கிளைமேக்ஸ் காட்டுவாரு. சரி ஓகே இப்ப முடிஞ்சு அப்படின்னு நினைச்சா இது இல்ல இன்னொரு கிளைமேக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது கிளைமேக்ஸ் காட்டுவாரு. சரிப்பா எங்க விடுங்கடா சாமி அப்படின்னு நினைச்சோம்னா என்ன பண்ண முடியலைங்க சார். உங்களுக்கு இன்னும் நீங்க கொடுத்த காசுக்கு இன்னும் உங்களுக்கு வலுவுற்ற மீன்ஸ் இன்னும் உங்களுக்கு நல்லா அந்த காசுக்கு ஏத்த ஒரு கூலி நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஃபைனல் ஒரு கிளைமேக்ஸ் வைப்பாரு. மனசு எப்படி இப்படி யோசிக்கிறேன்னு தெரியல. இது வந்து கதை இன்னொருத்தர் வாங்கி